கணவர் இல்லாத சூழல்ல தனிமையா ஒரு தாய் அந்த குழந்தைகளை வளர்க்கணும் அப்படிங்கிறது உண்மையிலேயே சிரமம் தாங்க. எனக்கு சலித்து விட்டது, இதை கேட்காதீங்க. எப்படி மேடம் தனியா இருக்கீங்க? அந்த கேள்விக்கு 1000 அர்த்தம் இருக்கும் சார். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. எதுக்கு பிள்ளை படிக்க வைக்க? ஒரு தாய் தனது குழந்தைகளை தனியா வளர்க்கறதுக்கு பல காரணங்கள் இருக்குதுங்க. கணவருடைய திடீர் இழப்பா இருக்கலாம். நான் என்ன சார் பண்ண முடியும்? லவ் மேரேஜா நம்ம வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்றோம். ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க சார். 21 இயர்ஸ்ல மேரேஜ், 28 இயர்ஸ்ல டோட்டலா எல்லாம் முடிஞ்சிருச்சு எனக்கு. அல்லது மனமுறிவு. என்ன டைவர்ஸ் கேட்கும்போது எல்லாருமே என்ன ப்ரெஷர் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. ஒரு சைடு எனக்கு அவரோட இருக்கணும்னு ஆசை இருந்தது. இவங்க பண்ண சப்போர்ட்ல ஓகே இவங்க இருப்பாங்க போல இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அட்டன் டைம் எங்க அண்ணனுக்கும் எங்க தம்பிக்கும் கல்யாணம் ஆச்சு. அவங்க என்ன வெளியே போக சொல்லல, தானாவே நான் வெளியே வர மாதிரி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தரும் சப்போர்ட் கிடையாது. ஷூ கம்பெனில ஒர்க் பண்றேன், சாயந்தரம் வந்து வீட்டுல பிளவுஸ் ஸ்டிச் பண்றேன். என்னோட தூக்கம் 6 மணி நேரம் தான். அது மட்டுமல்ல, நமது சமூகம் ஒரு போதைக்கு அடிமையான ஒரு சமூகமா இருக்கிறதுனால பல வீடுகளில் அப்பா இருந்தாலும் அவர் உண்மையான ஒரு அப்பாவா, பொறுப்புள்ள ஒரு அப்பாவா இல்லாத சூழல்ல குழந்தைகளை குறித்த எல்லா பொறுப்பும் ஒரு அம்மாவுடைய தலையில விழுற ஒரு சூழலையும் பார்க்குறோம். இந்த வீடியோவில் கணவருடைய துணை இல்லாமல் தனிமையில் தங்களது குழந்தைகளை சிரமப்பட்டு வளர்க்குற அம்மாக்கள் எப்படி கொஞ்சம் எளிதாக தங்களது குழந்தை வளர்ப்பை முன்னெடுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான சில பரிந்துரைகளை பார்க்கலாங்க. முதல்ல ஒரு வழக்கத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் உருவாக்குறது ரொம்ப அவசியங்க. அதுவும் கணவர் இல்லாத சூழலில் நீங்கள் வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குதுன்னு சொன்னால் குழந்தைகளுடைய எல்லா செயல்களையும் நீங்கள் கண்காணித்து செய்து கொடுக்கவோ அல்லது அவங்கள கட்டளையிட்டு அவங்கள வழிநடத்திட்டு இருக்கவோ முடியாது. ஆக அட்லீஸ்ட் அந்த குழந்தைகள் காலையில் எப்போ எழும்பணும், எப்போ அந்த குழந்தைகள் உட்கார்ந்து படிக்கணும், எப்போ அந்த குழந்தைகள் விளையாட போகணும், எப்போ அந்த குழந்தைகள் சரியாக தூங்க போகணும், எப்போ அந்த குழந்தைகள் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு நேரத்தை நிர்ணயம் செய்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த குழந்தைகளை கண்காணித்தாலும் கண்காணிக்கலாட்ட அந்த குழந்தைகளே அந்த பொறுப்பை உணர்ந்துக்கிட்டு அந்த வழக்கத்துக்குள்ளே வந்துடுவாங்கங்க. அப்போ உங்களுக்கு சிரமம் ரொம்ப குறையும். ரெண்டாவது, உங்கள் குழந்தைக்கு குவாலிட்டியான டைம் கொடுங்கங்க. நீங்கள் ஒருவேளை வேலைக்கு போயிட்டு வருவீங்க அல்லது வீட்டுக்கு வந்த உடனே சோர்வாக இருப்பீங்க, வீட்டில் உள்ள வேலைகள் நிறைய செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் அதெல்லாம் காரணம் காட்டி உங்கள் குழந்தைகளை சந்தித்து அந்த குழந்தைகள் சொல்கிறத கேட்குறதுக்கு, அந்த குழந்தைகளோட பேசுகிறதுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு ஒருபோதும் மறந்துடக்கூடாதுங்க. ஒருவேளை உங்கள் குழந்தைகளை உங்கள் அம்மா அப்பாவோ அல்லது வீட்டில் பெரியவங்களை யாராவது கவனிச்சுக்கிட்டு இருந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனேயே அந்த குழந்தைய சந்தித்து எப்படிடா இருக்க, உன்னை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தேன்டா, இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக போச்சுதாடா அப்படி சொல்லி நீங்கள் அந்த குழந்தைகிட்ட மனம் விட்டு பேசும்போது அந்த குழந்தை உங்கள் கூட கனெக்ட் ஆகுதுங்க. ஒருவேளை உங்களுக்கு 2 குழந்தைகளோ அதுக்கு மேலேயே இருந்தாங்கன்னு சொன்னால் எல்லா குழந்தைகளையும் மொத்தமாக வச்சு பேசுகிறதுக்கு பதிலாக 1-on-1 டைம் கொடுக்கணுங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு நேரத்தில் அந்த நேரத்தையும் கவனத்தையும் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு மனம் விட்டு உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கும் கனெக்ட் ஆகிறதுக்கான நேரம் கிடைக்குதுங்க. குழந்தை பக்கத்தில் உட்கார்ந்து குழந்தையுடைய சங்கடங்களை, குழந்தையுடைய கவலைகளை புரிஞ்சுக்கிட்டதாக காட்டணுங்க. குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் சில சிரமங்கள் வரலாம், விளையாட போகிற இடத்துல சிலர் கேலி பண்ணியிருக்கலாம். அதையெல்லாம் பக்குவமாக கேட்டு அந்த குழந்தைக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்கும்போது குழந்தை கொஞ்சம் கூட தன்னம்பிக்கையில், கொஞ்சம் மகிழ்ச்சியாக அம்மா எனக்கு கூட இருக்கிறாங்க, அம்மா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வில் வளர ஆரம்பிக்குங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் இயல்பாக இருக்கிறது நல்லதுங்க. வழக்கமாக தனிமையில் குழந்தைகளை வளர்க்குற அம்மாக்கள் கொஞ்சம் இயல்பாகவே கண்டிப்பாக இருப்பாங்கங்க. ஏன்னா குழந்தை கெட்டக்கூடாது, குழந்தை ஏதாவது தப்பு செய்துட்டுச்சுன்னா எல்லா பழியும் என் மேலே தான் விழும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்போதுமே அந்த அம்மாவுக்கு இருக்கும். அதுக்காக உங்கள் குழந்தை மேலே உங்களது கோபத்தையும் ஆத்திரத்தையும் அதீத கண்டிப்பையும் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்கள் அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. குழந்தை சரியாக படிக்க மாட்டேங்குது, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் காரணமாக வச்சு குழந்தைய அடிக்கிறீங்க, அதிகமாக திட்டுறீங்க அப்படி சொன்னால் அந்த உறவு முறியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை உங்களை பார்த்து பயப்பட்டாலோ அல்லது உங்கள்கிட்ட பேசாமல் ஒதுங்கி போனாலோ அல்லது உங்கள் மேலே கோபத்தை ஒரு வெறுப்பை கொட்ட ஆரம்பித்தாலோ அந்த உறவு விரிசல் ஆகுதுங்க. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த தனிமை அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை இந்த குழந்தையுடைய இந்த ஒரு குணம் அதிகமாக்கிடும். ஆக ஒவ்வொரு நாளும் படிப்பு முக்கியம்தான், ஒழுக்கம் முக்கியம்தான். ஆனால் நீங்கள் ஒருவேளை அந்த குழந்தைகிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டால் கூட திரும்ப அந்த உறவை புதுப்பிக்கிறதுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த குழந்தையோட இயல்பாக சகஜமான சூழலை உருவாக்குறத ஒரு அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக நீங்கள் கையில் வச்சுருக்கணுங்க. குழந்தைகளை நிறைய பாராட்டுங்க, நிறைய உற்சாகப்படுத்துங்க. இப்போ ஒரு பெரிய விழாவில் ஒரு புகழ்பெற்ற நடிகர், இப்போ ரஜினிகாந்த் வர்றாருன்னு சொன்னால் எல்லா கேமராவும் ரஜினிகாந்தை நோக்கி திரும்புது. எல்லாரையும் அந்த கேமரா ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, முக்கியமான ஆட்களை தான் லைட்டும் சரி கேமராவும் சரி ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுபோல் தாங்க உங்கள் குழந்தை செய்கிற எல்லா செயல்களையும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு அவசியமே இல்லை. அந்த குழந்தை குறும்பு செய்யும்போது, சின்ன சின்ன தவறுகள் செய்யும்போது ஒவ்வொன்றையாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, திட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படி சொன்னால் உங்களுக்கும் சோர்வாகி போயிடுங்க. ஆக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணது அந்த குழந்தைகள் ஏதாவது நல்லது செய்யும்போது, உங்களுக்கு உதவி செய்யும்போது, நல்ல வார்த்தைகளை பேசும்போது அதை பாராட்டணுங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணணும்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா நீ இன்னைக்கு எனக்கு உதவி செய்தது அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைகிட்ட இயல்பாக இருக்கிற அந்த குறும்பு செய்கிற எண்ணம், தவறு செய்கிற எண்ணம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது உங்கள் குழந்தைகளுக்கு வீட்டில் எப்படி நடக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பக்குவமாக டைம் எடுத்து சொல்லி கொடுத்துருங்க. அந்த குழந்தைகள் சில நேரம் அப்படி செய்யக்கூடாது அப்படி சொல்லும்போது எதிர்த்து பேசும். ஏன் அப்படி செய்யக்கூடாது அப்படி சொல்லி கேட்கும். செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாது, எதிர்த்து பேசுவியா அப்படி சொல்லி அடக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை அந்த தப்பு திரும்பவும் செய்யுங்க. ஏன்னா நீங்கள் சரியான விளக்கம் கொடுக்கல. ஏம்மா ரொம்ப நேரம் டிவி பார்க்கக்கூடாது அப்படி சொன்னால் அந்த குழந்தைக்கு நீங்கள் டைம் எடுத்து விளக்கி கொடுக்கணுங்க. அதிகமான நேரம் டிவி பார்த்தீங்கன்னு சொன்னால் உனக்கு இயல்பாகவே ஒரு சோம்பல் வந்துடும், படிக்கிறதுல ஆர்வம் குறைஞ்சிடும், கண்ணுக்கு பாதிப்பு, உன்னுடைய மூளை சரியாக ஷார்ப்பாக வேலை செய்யாது. இந்த மாதிரி சரியான காரணங்களை சொல்லி அந்த குழந்தையுடைய மனதை பக்குவப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை திரும்ப திரும்ப அந்த தவறை செய்கிறத தவிர்த்துறாங்க. அடுத்தது உங்கள் குழந்தைகளாக நடத்தணுங்க. குழந்தைகள் பெரியவங்க கிடையாது, உங்களுக்கு உளவியல் ஆலோசனை தர்றவங்க கிடையாது. அதனால் நீங்கள் சந்திக்கிற கஷ்டங்களை அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லி அந்த குழந்தைகளுடைய மனதையும் உணர்ச்சி பூர்வமாக அழுத்தத்துக்குள்ளாக்கக்கூடாதுங்க. வீட்டில் உள்ள கடன் பிரச்சனைகள் அல்லது வேலை இடத்துல நீங்கள் சந்திக்கிற சிரமங்கள் அல்லது சிலர் தருகிற நெருக்கடிகள் இதையெல்லாம் உங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லி நீங்கள் ஆறுதல் தேடணும்னு அவசியமே இல்லை. அந்த குழந்தை சில நேரங்கள் அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அம்மாவே பாதுகாப்பாக இல்லை, அம்மாவே மகிழ்ச்சியாக இல்லை, அப்போ நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், எப்படி நான் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படி சொல்லி அந்த குழந்தை அதை ரொம்ப பர்சனலாக எடுக்க ஆரம்பிச்சிட்டுனா சிக்கலாகி போகுங்க. அதனால் உங்களுக்கு மனதுக்கு உண்மையிலேயே கஷ்டமான சூழல்கள் இருக்கும். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லலாம் அல்லது உங்களுடைய நண்பர்கள்ட்ட சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஒரு ஆலோசனையை பெறணுமே தவிர நீங்கள் சந்திக்கிற எல்லா கடினமான அனுபவங்களையும் குழந்தைகிட்ட சொல்லி அந்த குழந்தையுடைய மனசை கஷ்டப்படுத்துன்னு அவசியம் கிடையாது. அடுத்ததாக நீங்கள் தவறு செய்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள்கிட்ட தயங்காமல் மன்னிப்பு கேளுங்க. சாரிடா ரொம்ப டயர்டாக வந்தனா, அதுவும் நீ அதை செய்ததை பார்த்த உடனே கோபம் வந்துடுச்சு, சரி நீ இப்படி நடக்காது அப்படி சொல்லி அந்த குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொன்னால், தாழ்ந்து போனீங்கன்னு சொன்னால் உடனே அந்த குழந்தை உங்கள் கூட கனெக்ட் ஆக தொடங்குதுங்க. அந்த பகையை வளர்க்காமல் குழந்தை உங்கள் கூட கனெக்ட் ஆக தொடங்கும். அது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட இருந்து அந்த குழந்தை தாழ்ச்சியை கற்றுக்கும். நீங்கள் தவறுற சூழலில் மன்னிப்பு கேட்கும்போது அந்த குழந்தைகளும் அவங்க தவறு செய்யும்போது மறைக்காமல் உங்கள்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கறதுக்கான ஒரு முன்மாதிரியையும் செட் பண்ணிடுறீங்க. அடுத்ததாக குழந்தைகளுக்கு நல்ல நண்பர்களை உருவாக்குறதுக்கு உதவி செய்யணுங்க. நீங்கள் தனிமையில் இருக்கிறதுனால எப்பவும் கவலையில் இருந்து அல்லது அடுத்த ஆட்கள்கிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படி சொல்லி குழந்தைகளுக்கு ரொம்ப கண்டிப்பு போட்டு அந்த குழந்தைகளது நட்பு வட்டாரத்துக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு தடையாக இருக்கக்கூடாதுங்க. அந்த குழந்தைகள் வெளியே போய் விளையாட முடியலைன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற மற்ற குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு டிஃபன் ஏற்பாடு பண்ணலாம் அல்லது சேர்ந்து விளையாடுறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடை வீட்டில் செய்யலாம். இந்த மாதிரி ஒன்லி உங்கள் குழந்தைகள் மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடுறதுக்கோ அல்லது உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மற்ற வீடுகளில் உள்ள குழந்தைகள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் குழந்தைகள் கூட சேர்ந்து விளையாடுறதுக்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்போது உங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் மற்ற குழந்தைகளோட சகஜமாக பேசி பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகுங்க. ஒருவேளை மனமுறிவில் டைவர்ஸில் இருக்கிற ஒரு அம்மாவாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒருபோதும் உங்கள் கணவரை பற்றியோ அல்லது அவருடைய குடும்பத்தை பற்றியோ உங்கள் குழந்தைகள்கிட்ட எதிர்மறையாக சொல்லாதுங்க. அது எந்த வகையிலையும் உதவாது. குழந்தை மனசுலையும் ஒரு வெறுப்பை வளர்க்க ஆரம்பிக்கும். நாள் போக்கில் அந்த வெறுப்பை உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்கு சின்ன வயசில் அன்பு காட்டுறது போல் அதிகமாக பேசுகிறது போல் அந்த குழந்தைகள் வளர்ந்த பிறகும், அதாவது டீனேஜ் பருவத்துக்கு வரும்போது அந்த குழந்தைகளை விட்டு ஒதுங்கிடக்கூடாதுங்க. டீனேஜ் பருவத்தில் தான் நீங்கள் அதிகமாக அந்த குழந்தைகள்கிட்ட பேசணும். அந்த குழந்தைகள் தங்களை க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் உங்களை ஓப்பன் பண்ணணும். ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த குழந்தைகள்கிட்ட சகஜமாக ஒரு நண்பரை போல் இறங்கி பேசும்போது தான் அந்த குழந்தைகள் மனசில் கிடக்கிறத உங்கள்கிட்ட தெரியப்படுத்தாங்க. அல்லது உங்களுக்கு அந்த குழந்தைக்கு இடையே ஒரு சின்ன கேப்பு உருவாக தொடங்கி அது பெரிய கேப்பாக மாறி போகும். குழந்தைகள்கிட்ட ரொம்ப கண்டிப்பாகவும் இருக்கக்கூடாது. அதுபோல் ரொம்ப செல்லம் கொடுத்து குழந்தைகள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. அதுவும் அந்த அப்பா இல்லாமல் வளர்கிற குழந்தைகளை பார்க்கும்போது அம்மாக்களுக்கு அப்பா இல்லாததுனால குழந்தை கவலையில் இருக்கும், அப்பா இல்லாத ஒரு குறை தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குழந்தை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது, அதிகமான செல்லம் கொடுக்குறது அப்படி சொல்லியும் குழந்தைகளை கெடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துடக்கூடாது. குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக இருக்கணுங்க. ஒரு நேரம் ஜோக்கர் அம்மாவாகவும் ஒரு நேரம் மிலிட்ரி அம்மாவாகவும் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் உங்களை மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆக இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக கடைசி வர நிலையாக இருக்கணும். செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. ஆக எந்த நேரத்தில் விளையாடணும், எந்த நேரத்தில் விளையாடக்கூடாது, எந்த நேரத்தில் படிக்கணும், எந்த நேரத்தில் டிவி பார்க்கணும், இந்த மாதிரி சரியான ஒரு வழிமுறைகளை கற்றுக் கொடுத்துக்கிட்டு அதை நீங்கள் சரியாக பின்பற்றுறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாதான் அந்த குழந்தைகள் உங்களை வச்சு விளையாட்டு காமிக்காமல் இருக்கும்.
ஆக ஒரு நேரம் கண்டிப்பாக டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு தடவை சரி பாவம் சரி குழந்தை ரொம்ப கேட்குது அப்படி சொல்லி சரி பாடுறா அப்படி சொல்லி விட்டீங்கன்னு சொன்னால் குழந்தை ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு அழுத்தம் தர ஆரம்பிக்கும், அடம் பிடிக்க ஆரம்பிக்கும், உங்களை வந்து தாஜா பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக உங்களை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி நீங்கள் நடத்தணும், எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. தனிமையில் குழந்தைகளை வளர்க்குற ஒரு அம்மாவுக்கு தோழமை வட்டாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு, அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்கு, அதுவும் சின்ன குழந்தைகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளை கண்காணிக்கிறதுக்கு, நீங்கள் ஒரு வேலைக்கு போனீங்கன்னு சொன்னால் வீட்டை பராமரிக்கிறதுக்கு, வீட்டு வேலைகளை செய்கிறதுக்கு, அப்படி கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோருடைய உதவியோ அல்லது யாராவது வேலை செய்கிறவங்களுடைய உதவியோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுங்க. இதுதான் உளவியலில் பில்ட் யுவர் ஆர்மின்னு சொல்கிறோம். ஆக சின்ன சின்ன தவறுகளுக்கு அவங்க கூட சண்டை போட்டு ஒரு பகையை வளர்க்காமல் எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் இணங்கி போக முடியுமோ, அவங்களுடைய உதவி உங்களுக்கு வேணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு வேணும் அப்படிங்கிறத உணர்ந்து உறவுகளை பேணுறதுக்கு முயற்சி எடுக்கணுங்க. ரெண்டாவதாக பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட உதவி கேட்குறதுக்கு தயங்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக எல்லாம் நானே செய்வேன், வேறு யாருடைய உதவியும் தேவையில்லை அப்படின்னு ஒரு மனநிலையில் வளர்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சிரமமாகும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும்போது ரொம்ப சோர்வாயிடுறீங்க. அல்டிமேட்டாக அந்த சோர்வு அல்லது அந்த வெறுப்பு அந்த குழந்தைகள் மேலே தான் விழும். அதனால் பக்கத்தில் இருக்கவங்களுடைய உதவியை கேட்குறதுக்கு தயங்கவே செய்யாதுங்க. சின்ன குழந்தையாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த குழந்தைய கொஞ்சம் கவனிச்சிக்குங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன், அல்லது எனக்காக கடையில் இதை வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்லி அடுத்தவங்கள்ட்ட உதவிகளை கேட்குறதுக்கு ஒருபோதும் தயக்கப்படவே கூடாதுங்க. மூணாவதாக அடுத்தவங்க ஏதாவது உதவி ஆஃபர் பண்ண வந்தால் அதை மறுக்கவும் கூடாதுங்க. சில நேரங்களில் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாக இருக்கலாம், அல்லது நமது உறவினர்களாக இருக்கலாம், தனிமையாக குழந்தைய வளர்க்குறாளே அப்படி சொல்லிட்டு அவங்களே வந்து கேட்பாங்க, ஏதாவது உதவி செய்யணுமா, குழந்தைகளை கொஞ்சம் பார்த்துக்கவா, அல்லது வீட்டில் ஏதாவது உதவி செய்யவா அப்படி சொல்லி கேட்பாங்க. அல்லது சில நேரங்களில் பணம் அல்லது ஏதாவது துணி எடுத்து கொடுப்பாங்க. ஈகோ பார்க்காம அதெல்லாம் ஏற்றுக்கணுங்க. அடுத்தவங்களுடைய உதவியை நன்றியோடு நம்ம ஏற்றுக்கும் போது தான் அவங்களும் வந்து தொடர்ந்து உதவி செய்கிறதுக்கு நமக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கு முன் வருவாங்க. அடுத்ததாக உங்களுடைய உறவினர்கள், உங்களது அக்கம் பக்கத்து வீட்டார்கள் மட்டுமல்லங்க, உங்கள் தெருவுலையோ உங்கள் ஊர்லேயோ சரியான குழுக்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களோடு இணைந்து செயல்படுறதுக்கு முன் வரணுங்க. இது தனிமை உணர்வை தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யும். சுய உதவி குழுக்களாக இருக்கலாம், அல்லது கோவில்லையோ அல்லது சர்ச்லேயோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது லைக் மைண்டட் இந்த மாதிரி கணவர் இல்லாமல் குழந்தைகளை வளர்க்குறவங்க பெற்றோர் இணைந்து வர்ற குழுக்களாக இருக்கலாம். இந்த மாதிரி குழுக்களை கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும், உங்களுக்கு நல்ல நண்பர்களை கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இணைந்து சேமிக்கிறதுக்கு அல்லது இணைந்து ஒரு சுற்றுலா போகிறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த குழுக்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அடுத்தது ரொம்ப முக்கியம், உங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப குறைவாக இருந்தாலுமே உங்களை விட வறிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வரும்போது உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லை, கொடுக்கறது கண்டிப்பாக திரும்ப வரும். தர்மம் தலை காக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. கணவர் இல்லாததுனால நான் எல்லார்கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை விட்டுக்கிட்டு கொஞ்சமாக கொடுத்தாலும் உங்களை விட தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய தொடங்கும் போது உங்களுக்கும் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் கொடுக்குற உதவி உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய அரணாக இருக்குங்க. அடுத்ததாக தனிமையில் குழந்தைகளை வளர்க்குற தாய் அப்படிங்கிற முறையில் நீங்கள் உங்களையே எப்படி பராமரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில வழிமுறைகளை பார்க்கலாங்க. உடல் நலத்தை கவனிக்கணுங்க. முதல்ல ரொம்ப முக்கியம். ஏற்கனவே கணவர் இல்லை, அப்போது நீங்கள் காய்ச்சல்லையோ அல்லது ஏதாவது ஒரு நோயிலே மாட்டிங்கன்னு சொன்னால் குழந்தைகள் ரொம்ப சிரமப்படும். ஆக அதை கவனத்தில் வச்சு உழைக்க வேண்டியதா, வெளியே போக வேண்டியதா. ஆனால் உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் வைக்கணுங்க. அடுத்ததாக ஒரு நண்பர் வட்டாரம் ரொம்ப முக்கியங்க. உங்களது உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு, உங்களது சோகங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு, நல்ல ஆலோசனைகளை கேட்குறதுக்கு, அப்படி உங்கள் கூட படித்த தோழிகளாக இருக்கலாம் அல்லது உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். உங்கள் மனதுக்கு நெருக்கமானவர்களை இணைத்து ஒரு நண்பர் குழு உருவாக்கி அவங்கள்ட்ட அடிக்கடி பேசுகிறது, அவங்கள சந்திக்கிறது ரொம்ப அவசியங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இயல்பாக இருந்தால் தான் உங்கள் குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. சட்டியில் இருந்ததுன்னு அகப்பையில் வரும். அடுத்ததாக நீங்கள் ஒரு நேர மேலாண்மையை பின்பற்றுறது ரொம்ப அவசியங்க. உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். வெளியே வேலைக்கு போவீங்க, வீட்டில் உள்ள வேலைகளை செய்யணும், குழந்தைகளை பராமரிக்கணும், அவங்களுக்குரிய கடமைகளை செய்ய வைக்கணும். அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு மன அழுத்தம் வர்றது இயல்புங்க. ஆக எது முக்கியமானது, அந்த பில்கள் அடைக்க வேண்டிய நேரங்கள் அல்லது என்னென்ன செய்யணும், எப்போ செய்யணும் அப்படிங்கிறத ஒரு டூ-டூ லிஸ்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் என்னென்ன வேலைகள் முக்கியமாக செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லை எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும்னு அர்த்தம் இல்லை. என்னென்ன வேலைகளை மற்றவங்கள்ட்ட டெலிகேட் பண்ணலாம், அடுத்தவங்களை செய்ய வைக்கலாம் அப்படிங்கிறத சிந்திச்சு அப்படி அடுத்தவங்களுடைய உதவியை கேட்டிங்கன்னு சொன்னால் பல வேலைகள் வந்து தடங்கள் இல்லாமல் நடக்கிறதுக்கு வசதியாக இருக்காங்க. உங்களுக்கும் ஒரு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். உங்களது பொழுதுபோக்குக்கும் நேரம் கொடுங்கங்க. நேரம் இருக்கும்போது ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து வாசிங்க, நல்ல இசையை கேட்கலாம், சேர்ந்து பாடலாம்.
அல்லது ஒரு நடனம் ஆடலாம். இந்த மாதிரி உங்களை எப்படிலாம் இயல்பாக வைக்க முடியுமோ, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வைக்க முடியுமோ அதுக்கான சூழல்களை கண்டிப்பாக நீங்கள் தாங்க கண்டுபிடிக்கணும். அது மட்டுமல்ல, நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் கோவிலுக்கு போகலாங்க, தனிமையாக ஜெபம் செய்யலாம், அல்லது ஒரு சின்ன தியான முயற்சி செய்யலாம், மூச்சு பயிற்சி எடுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களது மனம் இயல்பாகுது, சமாதானமாகுது. அதுபோல் ஒரு இறை பக்தி இருக்கும்போது உங்களுக்கு எந்தவித சிரமத்தையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலும் கிடைக்காங்க. குழந்தைகள் கூடவும் சேர்ந்து விளையாடுங்க. குழந்தைகள் கூட நீங்கள் சேர்ந்து பாடலாம், ஆடலாம், விளையாடலாம். அப்போ உங்களுக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகும். குழந்தைகளுக்கும் எங்கள் கூட விளையாட யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கும். சேர்ந்து விளையாடுங்க, அது ரொம்ப நல்லது. ஒரு மியூச்சுவலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த குழந்தைகளுக்கும் உதவியாக இருக்கும், உங்களுக்கும் உதவியாக இருக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்தணுங்க. கைக்கு வர்றதே உங்களுக்கு கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் அதை உடனே செலவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவசர தேவைகளுக்கு சிரமப்பட்டு போவீங்க. ஆக ஒரு சரியான ஒரு நிதி மேலாண்மையும் தனிமையில் குழந்தைய வளர்க்குற அம்மாவுக்கு ரொம்ப அவசியங்க. எப்போதுமே உங்களை மற்ற அம்மாக்களோட கம்பேர் பண்ணி புலம்பாதுங்க. அடுத்த குடும்பங்களை பார்த்து, அடுத்த குழந்தைகள் பெற்றோரோட அம்மா அப்பாவோட சேர்ந்து இணைந்து இருக்கிறத பார்த்து வருத்தப்படுறதுக்கான ஒரு தேவையும் கிடையாதுங்க. ஒவ்வொரு குடும்பமும் வித்தியாசம். உங்களை விட மோசமான நிலைமையில் இருக்கிற பல குடும்பங்களை நினச்சி பார்த்துக்குங்க. அப்பா இருப்பார், ஆனாலும் சரியான உருப்படாத அப்பாவாக இருப்பார், எந்த பிரயோஜனமும் இல்லாத அப்பாவாக இருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த குடும்பங்களை பல அம்மாக்கள் வழி நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆக நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நேர்மறையான பக்கத்தை மட்டுமே பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளையும் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய பர்சனல் க்ரோத்லையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். வீட்டில் பல வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும், ஏதாவது ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கிற சின்ன நேரங்களை கண்டுபிடிச்சி சிவில் எக்ஸாமுக்காக இருக்கலாம், அல்லது தமிழ்நாடு அரசு தேர்வுகளாக இருக்கலாம், அல்லது பேங்க் எக்ஸாமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் உங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா உங்கள் வருமானமும் அதிகமாகும், உங்களது தன்னம்பிக்கையும் அதிகமாகுங்க கண்டிப்பாக. ஆக இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தனிமையில் குழந்தைய வளர்க்குற அம்மாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி கொடுங்க. பயனுள்ளதாக நிச்சயமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.